الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين والمؤمنين والمسلمين كلهم أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: لا تتمنوا لقاء العدو صلى الله العافية، أو كما قال على نبينا عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலத்தினுடைய பஹல்காம் பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நடந்ததையும் அதற்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதையும் சமூக வலைதளங்களின் மூலமாக, செய்திகளின் மூலமாக நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பூமி எங்கும் வாழக்கூடிய எல்லா மக்களினுடைய அமைதியை பாதுகாப்பானாக. போர் சூழல்கள், இரத்த வாடைகள் இல்லாமல் உலகம் முழுக்க வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இஸ்லாமிய வரலாறுகளில் ஒரு 50% அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து, கலீஃபாக்களினுடைய வரலாறிலிருந்து, கலீஃபாக்களுக்கு பின்னால் நடந்த அரசியல் குழப்பங்கள், அதற்கு பின்னால் நடந்த சண்டை சச்சரவுகள் என்றெல்லாம் பொதுவாக இஸ்லாமிய வரலாறுகள் பேசப்படும் போதெல்லாம் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு போர் நடவடிக்கையை குறித்து பேச வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். பத்ர் யுத்தத்தை குறித்தோ, உஹது போரை குறித்தோ, கைபர் போர், கந்தக் யுத்தம் என்று இஸ்லாமிய வரலாறை போர்க்களத்தின் ஏதாவது ஒரு சம்பவத்தோடு தொட்டு பேசாமல் தொடர்ச்சியாக இப்படி வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டு விட்டதா அல்லது யதார்த்தமாக அது அமைந்து விட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக இஸ்லாமிய வரலாறுகள் பேசப்படுகின்ற நிறைய இடங்களில், கிட்டத்தட்ட 50% இடங்களில் இஸ்லாமிய வரலாற்றில் உண்டான போர்களை பற்றி நிறைய பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இது பொது சமூகத்தில் எப்படி ஒரு பார்வையை உருவாக்கிவிட்டது என்றால், இஸ்லாம்னாலே ஏதோ ஒரு சண்டை சமூகம் மாதிரி, இஸ்லாத்துல இருக்கிறவங்க பூரா ஏதோ எப்ப பார்த்தாலும் யார் சண்டைக்கு வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை பொது சமூகத்தினுடைய பார்வைக்கு அது உருவாக்கிவிட்டது. ஆனால் இயற்கையில் இஸ்லாம் விரும்புவது சண்டை சச்சரவையோ, போர்க்களங்களையோ, எதிரிகளை அழிப்பதையோ, சண்டையிடுவதையோ, ஆயுதம் தாங்கிக் கொண்டு அழித்து ஒழிப்பதையோ இஸ்லாம் விரும்பவில்லை. இதற்கு நேர் மாற்றமாக உலகம் முழுக்க அமைதி நிலவ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விளக்கி இருக்கிறது என்கின்ற இந்த செய்திகளை நாம் எடுத்து பேசாமல் விட்டுவிட்டோம். அந்த பொறுப்பு நம்மை சார்ந்தது. இஸ்லாம் அமைதியைத்தான் விரும்புகிறது, அதைத்தான் வலியுறுத்துகிறது. இஸ்லாமியர்கள் போர் குணத்தோடு, சண்டை குணத்தோடு உருவாக்கப்படுவதல்ல. இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு சூட்டப்பட்டிருக்கின்ற பெயரே சலாம் என்ற அமைதியை சார்ந்த வார்த்தையிலிருந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் பொது சமூகத்திற்கு நாம் பேசாமல் விட்டுவிட்டோம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எவ்வளவு தூரம் நிம்மதியை, சமாதானத்தை, அமைதியை போர்க்களங்களில் இருந்தெல்லாம்
நிம்மதி பெற்று நல்வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்பதை விரும்பி இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு போருக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையோடு புறப்பட்டு செல்கிறார்கள். நபி அவர்களினுடைய வருகையை அறிந்த அந்த எதிரிகள் தங்களுடைய ஊரை காலி செய்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தலைமறைவாகிவிட்டார்கள். போய் தேடி பார்த்தா ஊர்ல யாருமே ஆள காணும், ஊரே காலியாக இருக்கு. சஹாபாக்களில் பல பேர் வந்த காரியம் கைகூடவில்லையே, போர் செய்ய முடியாமல் ஆகிவிட்டதே, சண்டைக்கு எதிரில் ஆள் இல்லாமல் ஆகிவிட்டதே என்பதை நினைத்து அங்கலாய்த்துக் கொண்டார்கள். இதை கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று உரையாற்றினார்கள். லா ததமன்னௌ லிகாஅல் அத்வி, தோழர்களே, எதிரியை சந்திக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள். எதிரியை சந்திக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள். போர் நடக்கணும்னு ஆசைப்படாதீங்க, சண்டை நடக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஒருவேளை சண்டை நடந்து அதுல ஜெயிக்கிறது நாமவே இருந்தாலும் அது நடக்காமல் இருக்கட்டும் என்று நினைப்பதே நல்லது. ஒருவேளை சண்டையே நடந்து போர் நடந்து எதிரிகள் தோற்று போய் நாம தான் ஜெயித்து நமக்குத்தான் நிலங்கள் கிடைக்கிறது, நமக்குத்தான் பொருளாதாரம் கிடைக்கிறது, நமக்குத்தான் அதிகாரம் கிடைக்கிறது, நம்முடைய ஆட்சிதான் விரிவாக்கப்படுகிறது என்று அதில் நமக்கு பல ஆயிரம் லாபங்கள் இருந்தாலும் போர் நடக்கட்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. போர் இல்லாமல் இருக்கட்டும் என்பதைத்தான் நீங்கள் விரும்ப வேண்டும். எதிரி இருந்திருக்க வேண்டுமே, நம்ம சண்டை போட்டிருக்கணுமே, நம்ம எதிர்த்து களமாடி இருக்கணுமே என்று நீங்கள் விரும்பக்கூடாது. வலாக்கின் சதுவாக ஆபியா, இதற்கு மாற்றமாக அல்லாஹ்விடத்தில் ஆபியத்தை கேளுங்கள், சமாதானத்தை கேளுங்கள். யா அல்லாஹ், நாங்க ஒரு போருக்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம், ஏதாவது ஒண்ணு நடந்து போரே நடக்காம நாங்க சண்டை இல்லாம திரும்பி வரணும்னு துவா செய்யுங்க. ஏதாவது ஒண்ணு எதிரே திரும்பி ஓடி போயோ, பெரிய மழை வந்தோ, பெரிய புயல் வந்தோ, ஏதோ ஒரு சேதாரம் ஏற்பட்டோ, போர் நடக்காம ரெண்டு நாட்டுக்காரர்களும் திரும்பி போய் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாமல், எந்த ரத்தமும் சிந்தப்படாமல், எந்த அடித்தடையும் சண்டையும் நடக்காமல் பத்திரமாக இரண்டு தரப்பினரும் வீடு திரும்பி போக வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார். போர் குணத்தோடு ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற தலைவர்களாக இருந்திருந்தால் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். எனவே இஸ்லாம் என்பதே சமாதானத்தை விரும்புவது, எல்லா மக்களையும் அரவணைப்பது, எதிரிகளோடும் கூட சுமூகத்தோடும் நல்லிணக்கத்தோடும் நடந்து கொள்வது என்பதை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் என்பதை பொது சமூகத்திற்கு நாம் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு போர் நடந்து அதில் தோல்வியுற்றாலும் அல்லது வெற்றி பெற்றாலும் அடுத்த அந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வை நிம்மதியாக நகர்த்த முடியாது என்பதற்கு இஸ்லாமிய வரலாறே மிகப்பெரிய சாட்சி. ஒரு போர் நடக்குது, நாம தோத்து போயிட்டோம், என்ன நடக்கும்? போர்ல தோத்துட்டோம், இனி எல்லாரும் பள்ளிவாசல் உட்காந்து போக நினைப்போமா? இல்லையே, போர்ல தோத்துட்டோம், அடுத்து இவனுக்கு அடிக்கிற அடி இதை விட பயங்கரமாக இருக்கணும். அடுத்து என்ன செய்ய? கடைக்கு போகாத, வியாபாரத்துக்கு போகாத, விவசாயத்துக்கு போகாத, பயிற்சி எடு, ஆளை சேர்த்து, இந்த நாட்டுக்கார அரசு தூதரப்பு, அந்த நாட்டு படையை உதவிக்கு கூப்பிடு, எப்படியாவது ஏற்கனவே போன படையை விட, ஏற்கனவே இருந்த தயாரிப்பை விட அதிகமான தயாரிப்போட இன்னொரு தடவை அவனை தாக்கி வெற்றி பெற்று விட்டுத்தான் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற முனைப்பு அதிகமாகி போர் நடந்து நீங்கள் தோல்வியுற்றாலும் உங்கள் நிம்மதியை தொலைப்பீர்கள். போர் நடந்து நீங்கள் வெற்றி பெற்றாலும் அப்பாடா அடிச்சு எதிரிகள் மூலம் போட விட்டாச்சு, இனிமே நமக்கு பிரச்சனையே இல்லை, நிம்மதியா உட்கார முடியாது. அடுத்து வேற யாராவது ஒரு எதிரி முளைப்பான், அல்லது ஏற்கனவே அடி வாங்கிவிட்டு ஓடிய எதிரி திரும்பி வருவான். அடுத்து என்ன நடக்குமோ என்ற பதட்டத்திலேயே நாம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு போருக்கு அடுத்து ஒரு போர், ஒரு போருக்கு அடுத்து ஒரு போர், ஒரு போருக்கு அடுத்து ஒரு போர் என்று தொடர் சங்கிலியாக தொடர்ச்சியாக போர்கள் தான் நடந்து கொண்டே இருந்தது. நமக்கு எல்லாம் தெரியும், பத்ர் யுத்தம் நடந்தது, மிகப்பெரிய வெற்றி. 313 பேர், ஒரு 1000 பேரை எதிர்த்து களத்தில் நின்ற எதிரிகள் மலக்குமார்களை நேரில் பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய யுத்தம் நடந்து எதிரிகள் புறமுதுகிட்டு தெரிந்து ஓடினார்.
அவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சதுல அந்த சமூகம் அதுக்கப்புறம் நிம்மதியா இருந்திருக்கணுமா இல்லையா? அவ்வளவு பெரிய உதவியோட 1000 பேரை 313 பேர் உடைந்த வாட்களோடு வெறும் கம்பு கட்டைகளோடு போன ஒரு சமூகம் 1000 பேர் போர் பயிற்சி பெற்ற பெரிய படைப்பட்டாளங்களோட வந்த பெரிய ஆயுத பலங்களோட வந்த ஒரு சமூகத்தை அடித்து விரட்டி ஓட விட்டாச்சு இல்ல. அதற்கு பிறகு அந்த சமூகம் நிம்மதியா இருந்திருக்கணுமா இல்லையா? அடுத்து உஹது போர் நடக்குது. காரணம் என்ன? பதில்ல அடிமாகிய பழியை தீர்ப்பதற்காக எதிரிகள் மேலும் பலத்தோடு வந்து உஹதில் நம்மை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். உஹதுல நமக்கு தோல்வி ஏற்படுது. மீண்டும் மீண்டும் இந்த சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சண்டைகள் எங்கே முடிவுக்கு வந்து இஸ்லாமியர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு காரணமாக எந்த கட்டத்தில் அந்த திருப்புமுனை ஏற்பட்டது என்பது இஸ்லாமிய வரலாற்றை நாம் ஆழமாக வாசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஆக பெரிய வெற்றியை கண்கூடாக பார்த்தது பத்ர் யுத்தம். அந்த யுத்தத்திற்கு பிறகு நமக்கு நிம்மதி கிடைக்கல. ஆனால் ஒரு கட்டம் வந்தது, இஸ்லாமியர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை உருவானது. எப்போது தெரியுமா? ஹுதைபியாவுக்கு அடுத்து இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அச்சப்பட்டு நிம்மதியாக இருந்தார்கள். ஹுதைபியாங்கிறது போர் கிடையாது. ஹுதைபியாங்கிறது போர் கிடையாது, ஒரு சமாதான உடன்படிக்கை. ஒரு சமாதான உடன்படிக்கை. ஹுதைபியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த போது எதிரிகள் மக்காவின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்து வருகிறார்களோ என்று கருதி மக்காவுடைய எல்லையை தடுத்து நிறுத்தி நபி அவர்களை உள்ளே வர அனுமதிக்காமல் அந்த இடத்துல ஒரு சலசலப்பு உருவானது. அந்த இடத்துல சில நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாமிட்டு தங்கியிருந்தார். எப்படியாவது இவர்களிடத்துல நாம சண்டை செய்ய வரவில்லை, உம்ரா செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்பதை சமாதானமாக பேசி புரிய வைத்து அனுமதி வாங்கி உம்ரா செய்துவிட்டு திரும்பி செல்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் நபி அவர்கள் 2-3 நாட்கள் அங்கே முகாமிட்டு தங்கி இருக்கிறார்கள். அனுமதி கடைசி வரைக்கும் தரப்படல. சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள். யார சொல்லலாம், இவங்களை ஒரு கை பார்க்காம திரும்பி போகக்கூடாது, இவங்களே ஒரு கை பார்த்தரணும், உம்ராவையும் முடிச்சிடணும். என்ன செய்யறது? ஊருக்குள்ள புகுந்துட வேண்டியதான். பேரிகார்டை போல தூக்கி வீசிட்டு இவனுடைய எல்லை பாதுகாப்பு படையெல்லாம் ஒரு அடி நொறுக்கிட்டு உள்ள போய் இவர்களே என்ன ஒரு கை பார்த்தரணும், உம்ராவை செய்து முடிச்சுட்டு தான் திரும்பி மதீனாவுக்கு போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதிக்கவே இல்லை. மக்காவாசிகளுடைய தரப்பிலிருந்து தூதர்கள் வருகிறார்கள். தூதுவர்களோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு பின்னால் சில சமாதான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. அந்த ஒப்பந்தத்தில் அநியாயமான சில கோரிக்கைகளும் இருக்கிறது. உதாரணமாக, மக்காவிலிருந்து யாராவது முஸ்லிம் ஆகி இனிமேல் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் அவரை மதீனாவாசியாக முஸ்லீமாக ஏற்றுக்கொண்டு மதீனாவில் இடம் தரக்கூடாது, அவரை திருப்பி அனுப்பிடணும், அவரை ரிட்டர்ன் அனுப்பிடணும். இதுவே மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு திருப்பி வந்துட்டா மக்காவாசிகள் அவரை திருப்பி மதீனாவுக்கு அனுப்ப மாட்டோம், நாங்கள் மக்காவில தான் வச்சிருக்கோம். இப்படி நீங்கள் இந்த வருடம் உம்ராவுக்கு இதற்கு மேல முன்னேறி வரக்கூடாது, உங்களுடைய பயணத்தை இதோடு முடித்துக் கொண்டு இங்கிருந்து நீங்கள் திரும்பி சென்று விட வேண்டும். அடுத்த வருடம் நாங்கள் அனுமதி தரும் போது முறையாக வந்து உம்ரா செய்து கொள்ள வேண்டுமே தவிர இப்ப வந்த பயணத்தை இங்கிருந்து நீங்க வாபஸ் வாங்கிட்டு திரும்ப போய் ஆகணும். இந்த குழப்பமான சூழ்நிலையில உங்களை நாட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உண்டான சில நிபந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தத்தை முன்வைக்கிறார்கள். சண்டையை விரும்பக்கூடிய சமூகம், அடிதடியை கொண்டு வளர்க்கப்பட்ட சமூகம், வாளால் பரப்பப்பட்ட சமூகமாக இருந்திருந்தால் என்னை உள்ள வரக்கூடாது நீ எப்படி சொல்லலாம், நீங்க நான் ஒரு கை பார்க்காம திரும்பி போக மாட்டேன் என்று முன்னேறி சென்றிருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை சஹாபாக்களினுடைய எதிர்ப்போடு அந்த ஒப்பந்தத்தில் முத்திரை பதிக்கிறார்கள். இந்த எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஒத்துக்கிறேன், என் பயணத்தை இப்படியே ரத்து செய்து கொண்டு திரும்ப போகிறேன். கிட்டத்தட்ட அது தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு சமமான ஒரு ஒப்பந்தம். உம்ரா செய்வதற்கு என்று புறப்பட்டு வந்தாகிவிட்டது. உம்ரா செய்ய உங்களை ஊருக்குள்ளே அனுமதிக்க முடியாது என்று எதிரிகள் தடுத்திருக்கிறார்கள். எதிரிகளுடைய தடையை உடைத்துக் கொண்டு செல்வது என்பது வெற்றியின் அடையாளம். இல்ல நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லி சண்டையே செய்யாமல் திரும்பி வருவது தோல்வியை ஏற்றுக்கொண்டதற்கு நிகரான ஒரு நிகழ்ச்சி.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வேண்டுமா, தோல்வி வேண்டுமா, மரியாதை வேண்டுமா, அவமரியாதை வேண்டுமா என்பதை யோசிக்கல. சண்டை நடக்கக்கூடாது, ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர்கள் வைத்த எல்லா அநியாயமான கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அதிலே கையெழுத்திட்டு விட்டு உம்ரா கூட செய்யாமல் திரும்பி வருகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே மிகப்பெரிய வெற்றி வாசலை உங்களுக்கு நான் திறந்து வைத்து விட்டேன். இந்த வாசகத்தை அல்லாஹ் பதில் முடிச்சப்ப கூட சொல்லல. பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு, 313 பேர் போய் 1000 பேர் அடிச்சு துரத்திட்டீங்க, பத்ர் ஒரு மிகப்பெரிய வெற்றி, வரலாற்றுல பத்ர் போற மாதிரி ஒரு போற உலகத்துல யாராலையுமே பார்த்திருக்க முடியாது, அப்படிப்பட்ட வெற்றியை பெற்று விட்டீர்கள். எனவே இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா என்ற வசனத்தை பத்ர் யுத்தத்தின் போதோ, கைபர் யுத்தத்தின் போதோ, கந்தக் யுத்தத்தின் முடிவிலோ, எத்தனையோ பெரும் பெரும் போர்க்களங்களிலே பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை எல்லாம் அடித்து நொறுக்கிய போதெல்லாம் இறங்காத வசனம். இல்ல, நாங்க திரும்பி போகிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறங்குகிறது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே மிகப்பெரிய வெற்றி வாசலை உங்களுக்கு நான் திறந்து வைத்து விட்டேன். எப்ப இனி போர் வேண்டாம், அடிதடி வேண்டாம், ரத்த சிந்த வேண்டாம், போர் வாழ வேண்டாம், திரும்பி போயிருவோங்கிற சமாதான முடிவை நீங்கள் எடுத்து விட்டீர்களோ, வெற்றியின் கதவுகளை நான் திறந்து வைத்து விட்டேன். நீங்கள் வரலாற்றை நன்றாக வாசித்து பார்த்தால் தெரியும். பத்ரில் ஆரம்பித்து ஹுதைபியா வரைக்கும் தொடர்ச்சியாக போர்க்களங்களிலேயே நேரத்தை போக்கிக் கொண்டிருந்த இஸ்லாமிய சமூகம் அடுத்து ஒரு வருடம் முடிகிறது. அடுத்த வருடம் உம்ரா செய்வதற்காக இஹ்ராம் கட்டி வருகிறார்கள். மக்கா வெற்றி அவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தது. மக்காவுடைய வெற்றி, எந்த ஆயுதமும் எந்தன, எந்த சண்டையும் நடக்கல, யார் யாரையும் கைது பண்ணல, ஒரு சொட்டு ரத்த சிந்தல, ஒரு அடியாருக்கும் விடுதல. மக்காவில் இருந்து துரத்தப்பட்டவர்கள் வெற்றி வேந்தர்களாக கம்பீரமாக மக்காவுக்குள்ளே அடுத்த வருடம் நுழைகிறார். எதிரிகள் அத்தனை பேர் அப்படியே சரண்டர். இதே எதிரிகள் போன வருடத்துல உங்களை ஊருக்குள்ள கூட அனுமதிக்க முடியாது, உம்ரா செய்யறதுக்கு கூட உங்களை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி வாசலிலேயே நிற்க வைத்து திருப்பி அனுப்பிய அதே எதிரிகள் அடுத்த வருடத்துல எந்த ஆயுதத்தோடையும் மக்காவை வெற்றி கொள்ளணுங்கிற நோக்கத்துல, போர் செய்யணுங்கிற நோக்கத்துல, அடிச்சு நொறுக்கணுங்கிற நோக்கத்துல எந்த நோக்கமும் இல்ல. அடுத்த வருஷம் அதே மாதிரி உம்ராவுக்கு கேட்க வேண்டி வர்றாங்க. உம்ராவுக்கு வரக்கூடிய அந்த சமூகத்திடத்துல, உம்ராவுக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்ற அந்த சஹாபாக்கள் இடத்துல அத்தனை மக்காவினுடைய தலைவர்களும் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு பதுக்கி வைத்து விட்டு மொத்தமாக சரண்டர் அடைந்து மக்காவை அப்படியே தூக்கி கொடுத்தார். இதுதான் சமாதானத்தின் மூலமாக அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்துகிறான் என்பதற்குண்டான மிகப்பெரிய உதாரணம். இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிட்டார், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. நீங்க எப்ப சண்டை சச்சரவு வேண்டாம் என்று ஒதுங்கி செல்ல ஆரம்பித்து விட்டீர்களோ, எதிரிகளினுடைய உள்ளங்களில் அல்லாஹ் உங்களுடைய பயத்தை ஏற்படுத்தி விடுவார். தானாக சரண்டர் அடைந்து உங்களுக்கு தேவையான காய் நகர்த்தக்கூடிய இடத்தில் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். உங்களுடைய தேவை பூர்த்தியாகுவதற்கு, நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதற்கு, உங்களுடைய உரிமை உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். எதிரிகளுடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். தானாக சரண்டர் அடைந்து மக்காவுடைய சாவி கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பின்னால கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு முதலாக மிம்பரில் ஏறி பிரசங்கம் செய்ய ஏறி படியில நின்ற போது அழ ஆரம்பித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற மிம்பர் படி இன்றைக்கு நபி அவர்கள் இல்லாமல் காலியாக இருக்கிறது. அடுத்து கலீஃபாவாக வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறி மிம்பர் படியில நின்றார். சிறிது நேரம் அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், இதே போல ஒரு நாள் மதீனாவுக்கு முதலாக வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நின்று அழுததை நான் பார்த்தேன். நபி அவர்கள் மதீனாவுக்குள்ள வந்த முதல் நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நசீஹத் செய்ய சொல்லி கேட்டுக்கொண்ட போது நபி அவர்கள் மிம்பரில் ஏறி மதீனாவில் நின்ற போது முதல்ல மதீனாவாசிகளை நோக்கி பேசுவதற்கு முன்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அதை நான் பார்த்தேன். மக்காவாசிகள் விரட்டி அடித்த, மக்காவாசிகளால் தாங்கள் அனுபவித்த எல்லா துயரங்களையும் எண்ணி
வேற நாட்டுல இப்படி நாம யோசிக்க வேண்டிய அகதியாக இன்னொரு நாட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்பதை நினைத்து அழுதார்களோ என்னமோ. நபி அவர்கள் இதே போல ஒரு நாள் முதலாக இந்த ஊருக்கு வந்ததற்கு பின்னால இந்த மெம்பர் படியில நபி அவர்கள் முதலில் ஏறி நின்ற போது நபி அவர்கள் அழுதார்கள். அதை நான் பார்த்தேன். அழுதார்கள் என்றால் அதற்குண்டான காரணத்தை நம்ம இப்ப எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி சஹாபாக்கள் விளங்கி இருப்பார்களா இல்லையா? மக்காவாசிகள் அவ்வளவு துரத்தி அடித்து, அவ்வளவு சிரமம் கொடுத்து, அவ்வளவு கஷ்டப்படுத்தி, நாட்டை விட்டும் வெளியேறி வேற ஒரு நாட்டுல அகதியாக வாழ வேண்டிய அளவுக்கு நபியை நிர்பந்தப்படுத்தி, நபியை அவமானப்படுத்தி, கொலை செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு மோசமான திட்டங்களை எல்லாம் தீட்டி நபி அவர்கள் வெளியேற வேண்டிய அளவுக்கு நிர்பந்தத்தை உண்டாக்கி அவர்களை குறித்து அழுது விட்டு ஒரு நபர் அந்த இடத்துல நின்று பேசுவாரா இருந்தால் அவர் என்ன பேசியிருப்பார் என்பதை நம்ம கற்பனை செய்யணும். தோழர்களே, மக்காவாசிகள் நம்மளை இப்படியெல்லாம் அடித்து நொறுக்கி கொலை செய்யற அளவுக்கு என்னைய திட்டம் தீட்டி வெளியே ஓடி வர வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. அடுத்து நாம இங்கிருந்து படைய தயார் செய்து மக்காவாசிகளுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்று பேசுவார்கள் என்றுதான் சஹாபாக்கள் அத்தனை பேரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சபையில் நபி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிப்பதற்காக வேண்டி எதிரிகளினுடைய உளவாளிகளிலே இருந்து, யூதர்களில் இருந்து, மதீனாவில் இருந்து பிற சமூகத்தைச் சேர்ந்த எல்லோரும் ஆங்காங்கே மறைந்திருந்து ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த போது நபி அவர்கள் அந்த மெம்பரில் ஏறி நின்று சிறிது நேரம் அழுதுவிட்டு 3 வார்த்தைகளை பதிவு செய்தார்கள். அப்ஷுல் சலாம், நீங்கள் எல்லோரும் எல்லா மக்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் எல்லா மக்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்வது சுன்னத்து. சலாம் சொன்னா நன்மை கிடைக்கும் இல்ல, மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. மிகப்பெரிய அரசியல் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. அப்ஷு சலாம், சலாமை பரப்புங்கள். பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், நன்மை கொடுக்கிறான். இதுல ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. 3ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அதிகாலை நேரத்திலே எழுந்து அல்லாஹ்வை தொழுகுங்கள். இது மட்டும்தான் ஆன்மீகம். மதீனாவுக்கு மக்காவாசிகள் தங்களுக்கு இழைத்த எல்லா துயரங்களையும் நினைத்து மிம்பரில் நின்று சிறிது நேரம் அழுது விட்டதற்கு பிறகு நபி அவர்கள் பேசிய 3 வார்த்தைகளில் 2 வார்த்தை சலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். 2 வார்த்தைகள் வெளிப்படையாக அதுவும் மார்க்கத்திற்கு சார்ந்த நன்மையை தரக்கூடிய நல்ல விஷயங்களை போதிப்பதை போன்றதாகவே தெரியும். 2க்கும் பின்னால் பெரிய அரசியல் இருக்கிறது. 3ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இரவு நேரத்திலே எழுந்து நின்று தொழுகுங்கள் என்று சொன்னார். அப்ஷு சலாம், சலாமை பரப்புங்கள். யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லிட்டீங்கன்னா விரோதம் வளராது. ஒரு அன்சாரி ஒரு முஹாஜிரை பார்த்து சலாம் சொல்லிட்டாருன்னா நீ வேற ஆள் கிடையாது, உங்களின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று யாரையோ பார்த்து நாம் வாழ்த்தி விட்டு நாளைக்கு அவர்கிட்டே சண்டைக்கு போக மாட்டோம். நீங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அவரே வெட்டுறதுக்கு போக மாட்டோம். சலாம் சொல்லிக் கொள்வது அன்சாரி முஹாஜிர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்பு வளர்ந்து விடக்கூடாது. மக்காவாசி மதீனாவாசிங்கிற பிரிவினை வந்துடக்கூடாது. அதே போல மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இங்க இருக்கக்கூடிய பிற சமூகத்து மக்களோடு சேர்ந்து உறவாட வேண்டும். சலாம் சொல்லுவது என்பது யூதர்களிடத்திலும் பழக்கமாக இருந்தது, கிறிஸ்துவர்களிடத்திலும் பழக்கமாக இருந்தது. இப்ப எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லுவதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய எல்லா சமயத்து மக்களிடத்திலும் சமமாக பழகி வைத்துக் கொள்ளுங்கள். நீ முஹாஜிரு, நீ அன்சாரு, நீங்க வேற குரூப், நான் வேற குரூப்னு முஸ்லிம்கள் 2ஆ போயிடாதீங்க. முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே அணியாக இருக்க வேண்டும் என்பது இந்த சலாம் சொல்லிக் கொள்வதை பரப்புங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய அரசியல். அடுத்து எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னது, முஸ்லிம்கள்லாம் ஒரு குரூப்பா இருந்துகிட்டு அங்க மதீனாவில் ஏற்கனவே யூதர்கள் ஆண்டாண்டு காலமாக வசித்து வருகிறார்கள். மதீனாவில் ஏற்கனவே கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். எந்த கொள்கையும் இல்லாத பாமர மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பார்த்தா நம்மளும் ஒரு டைப்பா இருக்கணும், வாய்ப்பு மட்டும் தனியா ஒரு டைப்பா இருக்கிறாங்களேங்கிற தோற்றத்தை உருவாக்கி விடாதீர்கள். எல்லாரிடத்திலும் இறங்கி சலாம் சொல்லி எல்லாரிடத்திலும் அன்பை பரிமாறி சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நாங்க சண்டை போடக்கூடிய ஆள் இல்ல, நாங்க வெறி பிடிச்ச ஆள் இல்ல, நாங்க அடிச்சு நொறுக்கிற ஆள் இல்ல, சமாதானத்தை விரும்பக்கூடிய ஆட்கள் என்று சலாம் என்ற வார்த்தையை அதிகமாக பரப்புங்கள். பிற மக்களுக்கு நம் மீது வெறுப்பு வராமல் இருப்பதற்குண்டான பெரிய அரசியல் நடவடிக்கை சலாம் சொல்லுவது. பிற மக்களுக்கு நம் மீது வெறுப்பு வராமல் இருப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை.
ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். முஸ்லீம்ல பார்த்து உணவு கொடுங்க, முஸ்லீம் இல்லாத பட்டியல செத்தாலும் விட்டுருங்கன்னு சொல்லல, எல்லாருக்கும் உணவளியுங்கள். உணவளித்து அவர்களை உதவி செய்து அரவணைப்பதன் மூலமாக அவர்களின் அன்பை பெறுவது. இன்றைக்கும் எத்தனையோ இடத்து முஸ்லிம்களின் மீது ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பை ஏற்படுத்தியது நாம பிறருடைய வம்புக்கு போகாம இருக்கிறோங்கிறதுனால மட்டுமல்ல. மழை வெள்ளம் வந்தால் வந்து உதவி செய்கிறார்கள், கொரோனா என்ற பேரிடர் வந்தால் வந்து உதவி செய்கிறார்கள், வசித்தவர்களை பார்த்தால் ஏதாவது ஒரு உதவி செய்கிறார்கள், தேவை என்று போய் நின்றால் ஏதாவது ஒரு உதவி செய்கிறார்கள் என்கின்ற வகையில் உதவி செய்வதை வைத்து நம் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமே, இந்த அங்கீகாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உருவாக்குகிறார்கள். நீங்க உதவி செய்து நன்மதிப்பை உருவாக்குங்கள். முதல்ல வெறுப்பு வரக்கூடாது, வெறுப்பை தவிர்ப்பதற்காக முதல்ல சலாம், அடுத்து சும்மா அப்படியே சமாதானமா இருந்துட்டே இருந்தா மட்டும் பத்தாது, அவர்களுக்கே நம் மீது அன்பு வரணும். வேற யாராவது நம் மீது சண்டை தொடுக்க வந்தாலும், வேற யாராவது நம்மை வம்புக்கு இழுத்தாலும், இவர்கள் நமக்கு துணையாக வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அரவணைப்பை கொடுத்து அவர்களை உங்களுடைய உதவியாளர்களாக மாற்றி வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த நடவடிக்கைதான் அத்துஇமூத் ஏழைகளுக்கு உணவளியுங்கள். வெறுப்பை வளர விடாதீர்கள், அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். சலாம் சொல்லி வெறுப்பு வளராமல் தடுத்துருங்க, உதவி செய்து அன்பை வளர்த்து வையுங்கள். இது போர் நடக்காமல் யாரோடும் யாருக்கும் வெறுப்பு வராமல் இருப்பதற்குண்டான மிகப்பெரிய நடவடிக்கையாக நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெற வேண்டிய மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று அமைதியான சூழ்நிலை. போர்கள் நடக்காமல் அமைதியாக ஒரு நாடு இயங்குவது என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய வெகுமதி. அந்த வெகுமதி இழந்துட்டால் அதற்கு பிறகு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கல்வியாளராக, எவ்வளவு பெரிய திறமையுடையவராக இருந்தாலும் நிம்மதி இல்லாத நாட்டில் ஒரு மனிதனால வாழ முடியாது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கேட்க சொல்லி இருக்கிறார். ஒரு சஹாபியிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உபதேசத்தை செய்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. என் தோழரே, நீங்கள் யாரையாவது சண்டைக்கு வா என்று அழைத்தால் நீங்கள் பாவியாக்கி விடுவீர்கள். சும்மா இருக்கிறவனை யாரையாவது சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவியாக்கி விடுவீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய எந்த உதவியும் கிடைக்காது. இதற்கு நேர் மாற்றமாக யாராவது ஒருவர் உங்களை சண்டைக்கு வா என்று கூப்பிடும் போது சண்டையை தவிர்ப்பதற்காக நீங்கள் திரும்பி சென்று விட்டால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். சண்டைக்கு வா ஒருத்தர் கூப்பிடான், அவன் கூப்பிட்டான், போய் ரெண்டு குத்திட்டு வரட்டு போக கூடாது. நான் சும்மா தான் போயிட்டு இருந்தேன், அவன் தான் வந்து ஒப்புக்கு இழுத்தான், ஒரு 2 நாளா நான் திருப்பி கொடுத்து அனுப்பிட்டேன் என்பது அல்ல இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவரை நீங்கள் சண்டைக்கு வா என்று அழைத்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவியாகுவீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த உதவியும் கிடைக்காது. இதற்கு நேர் மாற்றமாக வேறு ஒருவர் உங்களை வம்புக்கென்று சண்டைக்கு இழுக்கிறார், அந்த இடத்திலும் கூட சண்டையை தவிர்ப்பதற்காக, குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நீங்கள் சண்டையிலிருந்து ஒதுக்கி சென்று விட்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். கணேசருக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமக்கள் சொல்லுவார்கள் 3 விதமான ஆபியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். 3 தொல்லை இல்லைன்னா மனுஷன் நிம்மதியா இருக்கிறான் அர்த்தம். 3 தொல்லை இல்லை என்றால் மனிதன் ஆபியத்தோடு நிம்மதியாக இருக்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹ் நம்மை அந்த 3ஐ விட்டு பாதுகாப்பானாக. முதலாவது, அதிகாரிகளினுடைய அழைக்கழிப்பிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், ஆபீசர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும், இன்னைக்கு வா, நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா, அடுத்த மாசம் வா, சார் வெளியே போயிட்டாரு, சார் ஆபீஸ் டூர் விஷயமா வெளியே போயிருக்கிறாரு, ஏதாவது ஒன்றை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடப்பதை போன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து போய் பார்த்து கொண்டு அடுத்த வாய்தா எப்போ வருது, அடுத்த ஹியரிங் எப்போ வருது, ஜட்ஜ் வெளியே போயிட்டாரு, வக்கீலுங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க நடக்குது, இது நடக்குது, அதனால கேஸ் முடிய மாட்டேங்குது என்று வழக்கு விவகாரங்களிலோ அதிகாரத்தினுடைய அலைக்கழிப்பிலோ யாராவது மாட்டிக்கொண்டு விட்டால் ஆபியத்து போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த மனுஷனால் நிம்மதியா வாழ முடியாது. அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும், அவர் ஒரு கேஸ்ல இருக்கிறாரு, வழக்கு முடிய மாட்டேங்குது, இல்ல அவருக்கு ஒரு அதிகாரினால ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அந்த அதிகாரி வரை அலக்களிக்கிறாருன்னா இந்த மனிதனுடைய மனநிம்மதி போய்விட்டது என்று அர்த்தம். அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து பாதுகாப்பானாக.
எந்த வழக்கு விவகாரத்திலோ எந்த அதிகாரிகளினுடைய அலைக்கழிப்பிலோ மாட்டிவிடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். இரண்டாவதாக, மருத்துவர்களினுடைய அலைக்கழிப்பிலோ ஒரு மனிதன் மாட்டக்கூடாது. 3 நாள் இந்த மாத்திரை சாப்பிட்டு பார்த்து மறுபடியும் வாங்க, அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு செக்அப் பண்ணுங்க. மாசம் கரெக்டா ஏதோ வீட்டுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி நீங்களுக்கு போய் எழுதுன மாசம் போய் பிபி இருக்குதா, சுகர் இருக்குதா எல்லாம் செக் பண்ணிட்டு 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி வரும். இந்த மாதிரி மருத்துவர்களுடைய அலைக்கழிப்பில் ஒரு மனிதன் மாட்டாம இருக்கணும். இப்படி மாட்டிட்டாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனால் தான் நிம்மதி போயிருக்கு. படபடக்கிற மாதிரி இருக்குது, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, தலை சுத்துற மாதிரி இருக்குது, சுகர் லோவா இருக்கோ, சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சோ, ஒரு புண்ணு சரியாகாம இருக்குது, வெட்ட சொல்லிடுவாங்களோ, அறுக்க சொல்லிடுவாங்களோ, ஆபரேஷன் பண்ணி சொல்லிடுவாங்களோ என்று உள்ளம் ஒரு நிம்மதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடும். மருத்துவர்களுடைய அலைக்கழிப்பில் மாட்டக்கூடாது. மூன்றாவதாக, ஒரு மனிதன் பொருளாதாரத்தினுடைய குறைபாட்டினால் பிறரிடத்துல எதிர்பார்க்க வேண்டிய நிலையில மாட்டக்கூடாது. வீட்டு வாடகை கொடுக்கணும், இப்ப யாரை பிடிக்கிறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்ப யாரை பிடிக்கிறது, கரண்ட் பில் கட்டணும், இப்ப யாரை பிடிக்கிறது என்று ஒரு மனிதன் தன் தேவைக்கு போதுமான வருமானம் இல்லாமல், தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள முடிகின்ற சக்தி இல்லாமல், எந்த தேவைக்காக வேண்டி யாரையாவது ஒரு ஆளு பிடிக்கணும், எதுக்காக வேண்டி யாரிடத்திலாவது போய் நிக்கணுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா ஒரு மனிதனால் நிம்மதியா சொல்ல முடியாது. இப்ப எந்த நீதிமன்ற வழக்கு விசாரணைகளோ அதிகாரிகளுடைய அலைக்கழிப்போ வந்துவிட்டாலோ, மருத்துவர்களுடைய அலைக்கழிப்பு வந்துருச்சு, உடல்ல நோய் வந்துருச்சு, இனி ரெகுலரா ட்ரீட்மெண்ட் போயாகணும், ரெகுலரா இவர் வண்டியை சர்வீஸ் போடுற மாதிரி அப்பப்போ இவர் கொண்டு போய் செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற நிலைமை வந்துட்டாலோ, அல்லது இவருக்கு வருமானத்துக்கு மீறி செலவு இருக்குது, அல்லது இவருடைய பொருளாதார நிலைமை இவருடைய தேவைக்கு தகுந்த வருமானம் இல்லாமல் ஆகிவிட்டது, ஒரு நாளைக்கு இவருடைய பட்ஜெட்ல சுண்டு விழுகுது, அடுத்த நாளைக்கு போய் பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட உதவிக்கு நிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும், கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்கணும், வீட்டு வாடகை கட்டுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்கணுங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சுனாலோ மனிதரால் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே இந்த 3 துர்பாக்கியமான நிலைகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்கும்படி பெருமக்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி, இது எல்லாத்துக்குமே வசதி இருக்குங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. டமார் ஒரு குண்டு வெடிக்கிற சத்தம் கேட்டாலோ, படபட ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டாலோ ஒரு மனுஷனால நிம்மதியாகவே இருக்க முடியும். மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகளை எல்லாம் அல்லாஹ் உருவாக்கி தர வேண்டும் என்று நாம துவா செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த நாடு அல்லது எந்த அமைப்பு எந்த தீவிரவாத செயலாக இருந்தாலும் யாருக்கு பாதிப்பு யாருக்கு வெற்றி என்பதை எல்லாம் தாண்டி உலகத்தில் பொதுவாக அமைதி நிலவ வேண்டும். எந்த நாட்டும் பிற நாடோடு, எந்த அமைப்பும் பிற அமைப்போடு யாரும் யாரையும் இருந்து சண்டை சச்சரவு செய்து கொள்ளக்கூடிய நிலைமை இல்லாமல், ரத்த வாடையோ போர் சத்தங்களோ இல்லாமல் உலகம் நிம்மதியாக சமாதானமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும் என்று அனைவரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஹாதத்துல் சுன்னத்துல்